சொந்தங்களுக்கு வணக்கம். நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால், துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு முன் இந்த விஷயங்களை அவசியம் தெரிந்து கொள்ளுங்கள். துர்க்கா தேவி அன்னை பார்வதி தேவியின் வடிவங்களில் ஒன்று. இவள் நவதுர்க்கை என்ற பெயரில் 9 வடிவங்களில் அருள் செய்கிறாள். துர்க்கையை ராகு காலத்தில் வழிபடுவது மிக மிக சிறப்பானதாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும். துர்க்கையை ராகு காலத்தில் நெய் விளக்கேற்றி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் காணாமல் போகும் என்பது நம்பிக்கை. அன்னை பராசக்தியின் சக்தி வாய்ந்த வடிவமாக துர்க்கை கருதப்படுகிறாள். துர்க்கையை வழிபட்டால் அனைத்து துன்பங்களும் நீங்கிவிடும் என்பது அனைவருக்கும் தெரியும். அதனால்தான் நவராத்திரியின் முதன்மை தேவியாக துர்க்கை வழிபடப்படுகிறாள். துர்க்கா தேவி பற்றி சில முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு துர்க்கை வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பானதாக இருக்கும். துர்க்கை அம்மன் 20 வழிபாட்டு குறிப்புகள். அஷ்டமி திதியில் துர்க்கைக்கு அரளி, ரோஜா, செந்தாமரை, செம்பருத்தி போன்ற சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். சிவப்பு வஸ்திரம் அம்பாளுக்கு அணிவிக்கலாம். துர்க்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சண்டிகை தேவி சரஸ்ரநாமம் கொண்டுதான் அர்ச்சனை செய்ய வேண்டும். இவை சக்தி வாய்ந்தவை. துர்க்கையின் அற்புதத்தை விளக்கும் துர்கா சப்தசதி என்ற 700 ஸ்லோகங்கள் படிப்பது நல்ல மனநிலையை ஏற்படுத்தும். பிறவி வந்துவிட்டால் கஷ்டங்கள், துன்பங்கள் அதிகம், துக்கங்கள் அதிகம். அந்த துக்கத்தை போக்குபவளே துர்க்கா தேவி. கோர்ட் விவகாரங்கள் வெற்றி பெறவும், சிறைவாசத்திலிருந்து விடுபடவும் துர்க்கா தேவியை சரண் புகுந்தால் வெற்றியும் பந்த நிவாரணமும் சித்திக்கும். மிக சிறிய விஷயத்திலிருந்து பெரிய பதவி அடைய முயற்சிக்கும் விஷயம் வரை நினைத்தது நடக்க வேண்டுமானால் துர்க்கா மாதாவின் திருவடி நிழலை பிரார்த்திக்க வேண்டும். பரசுராமருக்கு அமரத்துவம் அளித்தவள் துர்க்கா தேவி. துர்க்கையின் உபாசனை மனத்தெளிவை தரும். துர்க்கையை அர்ச்சிப்பவர்களுக்கு பயம் ஏற்படுவதில்லை. மனத்தளர்ச்சியோ சோகமோ ஏற்படுவது இல்லை. ஸ்ரீ துர்க்கையின் வாகனம் சிம்மம். இவருடைய கொடி மயில் தோகை. ஸ்ரீ துர்காவை பூஜை செய்வதன் சொர்க்க சுகத்தை அனுபவித்து பின் நிச்சயமாக மோட்சத்தையும் அடைவான். ஒரு வருஷம் துர்க்கையை பூஜித்தால் முக்தி அவன் கைவசம் ஆகும். துர்கா அர்ச்சனை செய்பவனிடத்தில் பாதகங்கள் எதுவும் செய்யாது. தூங்கும் போதும், நின்ற போதும், நடக்கும் போதும் கூட தேவி துர்க்கையை வணங்குபவனுக்கு சம்சார பந்தம் ஏற்படுவதில்லை. ஸ்ரீ துர்கா தேவிக்கு மிக பிடித்த மலர் நீலோத்பலம். இது அனைத்து மலர்களையும் விட 100 மடங்கு உயர்ந்தது. துர்க்கையின் முன் புல்லாங்குழல் வாத்தியம் வாசிக்கக்கூடாது. துர்க்கையை 9 துர்க்கைகளாக பெயரிட்டு கூறுகின்றது மந்திர சாஸ்திரம். அவைகள் குமாரி, திரிமூர்த்தி, கல்யாணி, ரோஹிணி, காளிகா, சண்டிகை, சாம்பவி, துர்கா, சுபத்ரா. சுவாசினி பூஜையிலும் சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சந்திரகண்டா, கூஷ்மாண்டா, மகாகௌரி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாரி என்ற 9 துர்க்கைகள் இடம்பெறுகின்றனர். துர்க்கை என்ற பெயரையும் சதாக்ஷி என்ற பெயரையும் எவர் கூறுகின்றனரோ அவர் மாயையில் இருந்து விடுபடுபவர். துர்க்கை என்ற சொல்லில் இத், உ, இர், இக், ஆ என்ற 5 அட்சரங்கள் உள்ளன. இத் என்றால் அசுரர்களை அழிப்பவள். உ என்றால் விக்னத்தை, இடையூறை அகற்றுபவள். இர் என்றால் ரோகத்தை விரட்டுபவள். இக் என்றால் பாவத்தை நலியச் செய்பவள். ஆ என்றால் பயம், சத்ரு இவற்றை அழிப்பவள் என்பது பொருளாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.